அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வழக்கம் போல மீன் தொட்டிய நோண்டிட்டு இருக்கப்போ, நம்ம பேக் மாலிய நோட்டீஸ் பண்ணேன். நோட்டீஸ் பண்ணதுல வயிறு ஓரளவு குண்டா இருந்தது. ஓகே இது குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா எடுத்து விட்டாச்சு. இது எப்பயுமே நான் குட்டி போட போகுதுன்னா, ஓரளவு தனியா எடுத்து ஒரு டப்ல விட்டுருவேன். அது கூடயே ஒரு கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயிலும் போட்டு வச்சுருவேன். உள்ள ஒரு பாஸ்கெட் வச்சுருவேன். இது பிளாக் மாலிய குட்டி வந்து ஓரளவு பெருசா இருக்கும். அதனால இந்த பாஸ்கெட் வந்து இதுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு கவர் கம்ப்ளீட்டா பண்ணி வச்சுட்டேன். கவர் கம்ப்ளீட்டா பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு 10 டேஸ் கழிச்சு பார்க்குறேன். உள்ள ஏகப்பட்ட குட்டி இருந்துச்சு. பிளாக் மல்லிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்வாட் டெயில் மாரி ஏகப்பட்ட குட்டியெல்லாம் போடாது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கண்ட்ரோல் லிமிட்ல தான் பிளாக் மல்லி வந்து குட்டி போடும். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 குட்டி இருந்துச்சு. 20க்குள்ள தான் இருந்துச்சு. அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு ஒரு இதுல வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு, நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்வாட் டெயில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தொட்டியில கொண்டு போய் இத வந்து எல்லாத்தையும் சேர்த்து விட்டாச்சு. சேர்த்து விட்டோனே அது எல்லாமே பயங்கர ஹேப்பியா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் அந்த மதர் ஃபிஷ்ஷ வந்து கையாலேயே பிடிச்சு கொண்டு போய் அதோட இருக்கிற டேங்க்லயே விட்டுட்டேன். இந்த மதர் ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நம்மகிட்ட. நம்ம கையிலேயே நம்ம வந்து ப்ளே பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். கரெக்ட்டா?